ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வேற ஒண்ணும் இல்ல, ஆன்லைன் ஷாப்பிங்ல கொடிகட்டி பறக்கிற அமேசான் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இத பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் நான் இதை பயன்படுத்தினதே இல்லை அப்படிதான் சொல்லுவேன். நீங்க எப்படி, முதல்ல அதை சொல்லி தொலையா அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதாங்க, அமேசானோட ஆப் ஸ்டோர் நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல பயன்படுத்திருக்கீங்களா? ஒரு தடவையாச்சும் நீங்க பயன்படுத்திருக்கீங்களா? பயன்படுத்திருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. இப்ப அமேசானோட ஆப் ஸ்டோரை பத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும், ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இதை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஒரு பிராண்டோட ப்ராடக்ட் மார்க்கெட்ல ஃபேமஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதையே ஃபாலோ பண்ணி நிறைய பிராண்டு உள்ள வருவாங்க. ஆனா அதுல ஒரு சில பிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நிலைச்சு நிற்பாங்க, டஃப் கொடுக்கறதுக்கு நிற்பாங்க. ஆனா ஒரு சில பிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வந்த வேகத்திலேயே காணாம போயிடுவாங்க. அதே மாதிரிதான் கூகுளுக்கு கூகுள் பிளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கூகுள் பிளே ஸ்டோருக்கு டஃப் கொடுக்கறதுக்காக அமேசான் இறக்கி விட்டதுதான் அமேசான் ஆப் ஸ்டோர். எப்ப இதை அபிஷியலா லான்ச் பண்றாங்கன்னா 2011 அபிஷியலா அமேசான் ஆப் ஸ்டோரை லான்ச் பண்றாங்க. அப்படி என்ன இதுல ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆப்ஸை டவுன்லோட் பண்ணாம இந்த அமேசானோட ஆப் ஸ்டோர்லயும் நீங்க அந்த ஆண்ட்ராய்டு போனுக்கு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கதை. இது இப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த அமேசானோட ஆப் ஸ்டோரை அவங்களுடைய டிவைஸ்லயும் அறிமுகப்படுத்துறாங்க. ஃபயர் டிவி, ஃபயர் ஓஎஸ், அதே மாதிரி ஃபயரோட டேப்லெட், இந்த மாதிரி டிவைஸ்களை எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறாங்க. அதுல மட்டும் நிக்கல, இந்த அமேசான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆப் ஸ்டோரை டைரக்டா மைக்ரோசாஃப்ட்டுக்கு கொடுக்குறாங்க. மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ் ஸ்டோர்ல அறிமுகப்படுத்துறாங்க. விண்டோஸ் 11 வரைக்கும் பயன்படுத்துற மாதிரி. காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டும் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வராங்க. அதாவது அமேசானோட ஆப் ஸ்டோர்ல இருந்து விலகி வராங்க. ஸோ இந்த மாதிரி டைங்கள்ல தான் அமேசான் ஆப் ஸ்டோர் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 15 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபைனலி அமேசான் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, நாங்க அமேசானோட ஆப் ஸ்டோரை நாங்க நிறுத்த போறோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 2025 கம்ப்ளீட்லி நாங்க மூட போறோம்னு சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் டைம் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 6-7 மாசத்துக்குள்ள உங்களுக்கு இந்த அமேசானோட ஆப் ஸ்டோர்ல ஏதாவது கணக்கு வழக்கு இருந்ததுன்னா அதை நாங்க உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம். உதாரணத்துக்கு இந்த அமேசானோட ஆப் ஸ்டோரை லான்ச் பண்ணும் போது அவங்க அமேசானோட ஒரு டிஜிட்டல் காயினையும் அறிமுகப்படுத்தினாங்க. இது எதுக்குன்னா ஆப்ஸையும் கேம்ஸையும் இன்னாப் பர்ச்சேஸ் பண்றதுக்கும் இந்த அமேசானோட டிஜிட்டல் காயின்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கும் மூடு விழா ஆகஸ்ட் மாசம் 2025க்கு அப்புறம் பார்க்க முடியாது, காணாம போயிடும். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யாரு வந்தாலும் கூகுள் பிளே ஸ்டோருக்கு டஃப் கொடுக்கணும் களத்துல இறங்கினாங்கன்னா களத்துல நிலைச்சு நிக்க முடியாது. கொஞ்சம் வருஷம் தான் நிலைச்சு நிக்க முடியும், அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அவ்வளவுதான். இது அபிஷியலா அமேசான் வந்து அறிவிப்பு வெளியிடல. அமேசான் அவங்களுடைய டெவலப்பர்ஸ்க்கு பர்சனலா இமெயில் அனுப்பியிருக்காங்க. அந்த இமெயில் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. அது அபிஷியலா டெக் கிரன்ச் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து இதை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்துல அமேசானோட ஆப் ஸ்டோருக்கு ஆகஸ்ட் மாசம் 2025 மூடு விழா. சோ இது போறதுனால நீங்க எதுவும் ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா வாய்ப்பே இருக்காது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை நான் எதிர்பார்க்கிறேன் கீழே கமெண்ட் செக்ஷன்ல. சரி நண்பர்களே, இந்த வீடியோ நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோல இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சிருப்பீங்க. சோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்காங்க. யூடியூப் காரன் இல்ல யூடியூப், அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கோங்க. சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா என்ன பண்ணுங்க, அன்லைக்.